குறள் 261. உற்றநோய் நோன்றல் உயிர்க்குறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. விளக்க உரை. எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும்தான் தவம் என்று கூறப்படும். குறள் 262. தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அக்திலார் மேற்கொள்வது. விளக்க உரை. உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும். எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொள்வது வீண் செயலேயாகும். குறள் 263. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொன் மற்றை எவர்கள் தவம். விளக்க உரை. துறவிகளுக்கு துணை நிற்க விரும்புகிறோம் என்பதற்காக தாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய தவ ஒழுக்கத்தை மற்றவர்கள் மறந்து விடக்கூடாது. குறள் 264. உன்னார் தெறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். விளக்க உரை. மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவமென்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரை காக்கவும் முடியும். குறள் 265. வேண்டிய வேண்டியாங் கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். குறள் 266. தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார்மற்றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு. விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களை தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள். அதற்கு மாறானவர்கள் ஆசையால் அலைக்கழிக்கப்பட்டு வீணான செயல்களில் ஈடுபடுபவர்கள். குறள் 267. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடுன் துன்பஞ் சுடச்சிட்ட நோர்க்கிற்பவர்க்கு. விளக்க உரை. தம்மை தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோற்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சிட்ட ஒளிவிடும் பொன்னை போல் புகழ் பெற்றே உயர்வார்கள். குறள் 268. தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மன்னுயிர் எல்லாந் தொழும். விளக்க உரை. தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும். குறள் 269. கூற்றங் குதித்தலுங் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. விளக்க உரை. எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையும் வென்று வாழ்வார்கள். குறள் 270. இலர்பலராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர். விளக்க உரை. ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர் பலராக இருப்பதும் தான்.